Hello guys, this is SNK Aqua, the official online aquarium தமிழ்நாடு. and நான் உங்க நவீன். ரொம்ப நாள் ஆச்சுல நம்மலாம் இப்படி பேசி. and நேத்து நம்ம கொடுத்த giveaway offer price எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அரண்டே போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நம்ம குரூப்ல எப்பயுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஸோ குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆட் ஆயிக்கோங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் வீடியோ, இது ஒரு சேல் போஸ்ட். ஸோ ரொம்ப மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சேல்ஸுக்கு வீடியோவே போஸ்ட் பண்ண போறேன். ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளா நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் நாளா போடாதனால நிறைய பேர் ஏன் போடலன்னு கேட்டுவீங்க. ஸோ நம்ம வீடியோவே போடலனால நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து எப்பயுமே எங்கேஜாக வச்சுருந்தீங்க. ஸோ ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டுக்கு என்னோட பெரிய பெரிய நன்றிகள். ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஜெயண்ட் கௌராமி. எல்லாமே 3 to 4 இன்ச்சு சைஸ். பட் நம்ம 3 இன்ச்சுக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்போம் அதே ப்ரைஸிங், அதோட முடிஞ்சால் பெட்டராகவே பண்ணி கொடுப்போமேனு சொல்லி வெப்சைட்டில் போட போகிறேன். ஸோ ப்ரைஸிங்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் டேட்டா பார்த்து அதிலே ஆர்டரும் கொடுக்க முடியும். ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஒரு ஆன்லைன் ஷாப் பில் பண்ணி அதுக்கு எல்லாமே செலவு ஏகப்பட்டது இருக்குது. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரைஸிங் கம்மியாக வச்சுருப்போன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டேட்டா வெப்சைட் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் கொடுங்க. தென் இப்போ பார்க்குறது எல்லாமே இம்போர்ட்டட் ஆஸ்கர். இந்த வீடியோவில் பார்க்க போகிற மேக்ஸிமம் ஃபிஷ் இம்போர்ட்டட் மட்டும்தான். தென் இதில் டைகர் ஆஸ்கர், அப்புறம் ஆல்பினோ டைகர் ஆஸ்கர், தென் காப்பர் ஆஸ்கர், இந்த 3 வேரியண்ட் தான் இருக்குது. தென் மேக்ஸிமம் எடுக்கிறது ஃபுல்லாக இம்போர்ட்டட். இந்த சின்ன சைஸ் தான் எடுப்பேன், ஏன்னா ஷிப்பிங்க்கு எனக்கு பேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நிறைய பேர் என்கிட்ட வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பிகினர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. நம்ம பெரிய சைஸ் ஆஸ்கரும் கொடுக்குறோம், இந்த லெமன் அந்த மாதிரி இதில் நம்ம பெரிய சைஸ் கொடுக்குறோம். பட் பேசிக் வேரியண்ட்டில் இம்போர்ட்டட் தான் கொடுக்குறேன், ஏன்னா இது கலர் ரொம்ப டார்க்கான பேட்டர்னாக இருக்கும். நம்ம கேரளா ஆஸ்கர் அதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக இது பண்ணுறேன். அந்த ஆஸ்கர் நல்லா இருக்கும், பட் அதோட இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்குனால இதுதான் நான் அதிகமாக எடுக்கிறேன். ஓகே, தென் இப்போ பார்க்குறது எல்லாமே டெல்லி பைச்சர். ஸோ இது போக நம்மகிட்ட ஆல்பினோ சினங்கள் இருக்குது, கிரீன் சினங்கள் இருக்குது, என்லிச்செரி சினங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெல்லி பைச்சர் மட்டும் ஸ்டாக் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே நல்ல சைஸ் 3 இன்ச்சு 3 இன்ச் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ 3 இன்ச்சுக்கு மேலே சினங்கள் எடுக்கிறீங்கனாலே ரொம்ப சர்வைவல் ஈஸியாக இருக்கும். ஸோ பொதுவாகவே சினங்களை பொறுத்தவரை மற்ற ஃபிஷ்ஷோட ஈஸி மெயின்டெனன்ஸ். மோட்டர் வைக்கலாம் நல்லாயிருக்கும், தண்ணி கொஞ்சம் கெட்டு போச்சா நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பண்ணுறாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் மேலே இருக்கிற பார்த்துப்பாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். பட் உங்களால் முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் இது சர்வைவல் கொஞ்சம் ஈஸியாகவே அதை கேர் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் இப்போ பார்க்குறது நம்ம ஒரு 5 to 6 இன்ச் சைஸ் உள்ள அலிகேட்டர் கார். லாஸ்ட் டைம் ஒரு 3 இன்ச் சைஸில் அலிகேட்டர் கார் வாங்கிட்டு வந்தேன். வாங்கி அடுத்த நாளே புக் ஆச்சு. நம்ம ஒரு நாள் குவாரண்டைன் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அந்த சைஸை காட்டிலும் இந்த சைஸ் கொஞ்சம் ப்ரிஃபரபிள் பிகினராக இருக்கீங்கன்னா. ஸோ சின்ன சைஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். பட் லைஃப் ஃபீட் கொடுத்து கொஞ்சம் சைஸ் எடுத்து அப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபீடிங் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ட்ரை ஐட்டம்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணலாம். பட் 100ல் ஒரு 50% கம்மியாக தான் நம்ம பெலட் சாப்பிடும். மேக்ஸிமம் எல்லாமே லைவ் தான் சாப்பிடும். ஸோ இந்த தடவை பெரிய சைஸ் கொடுங்கன்னு சொல்லி இந்த பீஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பீஸஸும் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அதில் என்ன செய்ய போனால் மொத்தமாக விட்டு அரோனா பெலட் ட்ரெயின் பண்ணி பார்க்க போகிறேன். கார் ஒரு வேளை பெலட் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் செலவு கம்மின்றது காட்டிலும் நம்ம லைஃப் போய் தேடி வாங்கி அப்புறம் டேங்க் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் குறையும். ட்ரெயின் பண்ண போகிறேன், எந்த அளவு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. தென் இப்போ பார்க்குறது எல்லாமே பிளாக் கோஸ்ட் எல்லாமே 115, 120, 135 இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வெப்சைட்டில் இருக்கும். இதுக்கு கம்மியாக கிடச்சிருந்தா தருவேன். பட் இது கம்மியாக நமக்கு அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஸோ பார்க்குறேன். பட் இதெல்லாம் மார்க்கெட் வேல்யூ 150க்கு மேலே போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம ரேட்லாம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் என்னென்னலாம் பெட்டராக பண்ண முடியும். அதே மாதிரி கிவ்அவேல நிறையா பேர் கிவ்அவேல நம்ம கிளியரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட பேர் நம்ம இன்ஸ்டாலையும் அப்புறம் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு 50 to 60 பேர்கிட்ட சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கிளியரன்ஸ் சேல்ஸ் நடத்தணுமா, இன்னும் நிறைய நடத்தணுமா, இல்லை இதுவே போதுமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியே பண்ணி விட்டுருவோம், சரியா? ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே நியான் டெட்ரா. கிட்டத்தட்ட 60 பீஸ் நமக்கு இந்த வீக் வந்துருந்துச்சு. பட் இதில் நிறையாவது டக்குன்னு புக்கும் ஆகிருச்சு. ஸோ நியான் டெட்ரா நம்மகிட்ட எப்போயுமே நிறையா குவான்டிட்டியில் ஸ்டாக்ஸ் இருக்கும். கார்டினல் அப்புறம் ஹெர்லிக்வின் ராஸ்போரா அப்புறம் ரமினோஸ் இதெல்லாம் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். பட் இந்த வீக் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நான் நிப்பாட்டினால கையில் இல்லை. வித்தின் 2 days எல்லா டெட்ராஸுமே நம்மகிட்ட திரும்ப ரீஸ்டாக் ஆயிரும். தென் எக்ஸாட்டிக்கான பீட்டா ஃபிஷஸ் நிறையா நம்ம சைட்டில் வரப்போகுது. ஹோம் ப்ரீட்லேயும் இம்போர்ட்டட் டைப் பீட்டாஸ் நிறையா இருக்கும். இம்போர்ட் பண்ண பீட்டாஸும் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப ரேர் கலெக்ஷன்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இது ரெட் எமர் டெட்ரா. ஸோ பிளான்டேஷன் டேங்க்கில் யாராவது இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட அருமை உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்க கொஞ்சம் ரெட்டாக கிளாஸாக இருக்குல்ல,
ஆக்சுவலாக இப்படியே இருக்காது, இது இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ரீமியமான ரெட்டாக ஒரு பார்க்கவே அப்படியே ஒரு அட்ராக்ஷனான ரெட்டாக அந்த மாதிரி டேங்க்கில் இருக்கும். ஸோ ரொம்ப மேலே இருக்கும். ரெட் எம்ஐ டெட்ரா நான் எவ்வளோ எடுத்தாலும் எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் மினிமம் ஒரு 50-60 பீஸாக தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதில் இந்த ஸ்டாக் நான் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா ஒரு 25 பீஸ் மட்டும் இதில் மொத்தம் இருக்கும். இங்கிட்டு கொஞ்சம் அப்புறம் அந்த கவரில் அந்த சைடு ஓடிட்டு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இந்த ரெகுலராக ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நான் சொல்கிற டெட்ரா வெரைட்டிஸ் எல்லாமே இந்த எப்பயுமே ஸ்டாக்ஸ் இருக்கும். தென் மான்ஸ்டரில் நிறைய அவைலபிள் இருக்கும். தென் பீட்டா ஃபிஷ் சொல்லவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிகமான குவான்டிட்டியில் ரீட்டைலுக்கு வச்சுருக்க பீட்டா ஷாப் என்னோட தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், எப்படி மினிமம் ஒரு 600லேருந்து 1000 பீஸ் வரை நான் பீட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தென் இது எல்லாமே நம்ம இந்த தடவை எடுத்த சியாமஸ் ஆல்கேட்டர். இவ்வளோ பெரிய சைஸ் நான் இதுவரை கொடுத்தது கிடையாது. எல்லாமே 2.5 இன்ச் 2 இன்ச் அதுக்கு மேலே, மேக்ஸிமம் 1 இன்ச் 1.5 இன்ச் தான் நம்ம இம்போர்ட் பண்ணி வரதில் வரும். இந்த தடவை ஏதோ அதிசயமாக பெரிய பெரிய சைஸாக வந்திருக்கு. ஸோ அதே ப்ரைஸிங்கே வாங்கிக்கோங்க. வெப்சைட்டில் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீசஸ் எல்லாம் கம்மி, எல்லாத்துலேயும் 12 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு போய் புக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்குது. பட் நிறைய வெரைட்டிஸ்லாம் நான் இந்த வீடியோவில் காமிக்கத்தோ இதில் வீடியோ நிறைய கிளிப்ஸ் எடுக்காமல் இருக்கேன். பட் டேரெக்டாக நீங்கள் சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஏஞ்சல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு, இன்னும் நிறையா வரும். நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். தென் இதெல்லாம் நம்ம கோரிடோரா ஸ்டெரிபை கோரி, ரொம்ப அழகான கோரிடோரா. அப்புறம் அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுனா அது ஸ்டெரிபை, அப்புறம் பாண்டா இந்த தான். அப்புறம் வேர்ல்டுலே சின்ன சொல்லலாம். ஆமாம், பிக்மி கோரிலாம் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே இருக்குது நம்ம கவரில் தேடணும். அந்த மாதிரி குட்டி கோரிஸ்லாம் இருக்குது நானோ டேங்க்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் பிளான்டேஷன் டேங்க்ஸில், அதாவது செமி பிளான்டேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கோரியை பொறுத்தவரை இந்த ஆல்கே அப்படி ஷக் பண்ணி அப்படிலாம் சாப்பிடாது. இந்த நம்ம ஐரமீன் மாதிரி மீச மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். ஸோ போகிறதுலாம் இந்த ஆல்கேட்டர் தான் செய்யும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஓகே, ஸோ இது நம்ம பாண்டா கோரி. பாண்டா பேருக்கு தந்தாப்புல கண்ணிலையும் வால்லையும் ஒரு பிளாக் கலர் மார்க்ஸ் இருக்கும். அதனால் பார்க்க பாண்டா மாதிரி இருக்கிறனால பாண்டா கோரின்னுவாங்க. தென் இந்த ஃபிஷ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக டார்க் பிளாக்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பேர் கோரி அதெல்லாம் என்கிட்ட விரும்பி நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த மட்டுமே வேணும்னு சொல்லி டேங்க்கில் ஒரு 7-8 கோரிலாம் விட்டுருப்பாங்க. ஒரு கோரி ஃப்ரண்ட்டில் போகும், ஸ்கூலிங்கில் அப்படியே பின்னாடியே ஒரு மிச்சம் இருக்குது 5-6 கோரி, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். ஸோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வளர்த்து பாருங்கள். ஏதோ ஒரே ஐட்டம் போகாமல் எல்லா வாட்டியும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த குட்டி கோரி இதுதான். இது கிட்டத்தட்ட செமி அடல்ட்டு, ஃபுல் அடல்ட் கிடையாது, செமி அடல்ட் தான். ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டருக்கும் சின்னதாக இருக்கும். இது மேக்ஸிமம் சைஸே 1 இன்ச்சு தான் இந்த பிக்மி கோரிலாம். ஸோ இந்த கவரில் சின்ன பெண்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோ சின்னது. ஸோ இது எனக்கு ஷிப்மெண்ட்லேருந்து வரது தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இதை ஆமாம் சேஃபாக வருமானு. பட் இதுவரை நமக்கு டேமேஜ்னு இந்த கோரியில் வந்ததே கிடையாது. ஸோ அதிசயம், பெரிய மீன்லாம் டேமேஜ் ஆகும், இவ்வளோண்டு இது தப்பிச்சு நம்ம கைக்கு வந்துடும். தென் இந்தியன் நெரைட் ஸ்னைல், இதெல்லாம் வெளியே 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி போகும். நம்ம 29 ரூபாய்க்கு இந்த கொடுக்கலான் இருக்கேன். கொடுக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது இந்தியன் நெரைட், இம்போர்ட்டட் கிடையாது. இது ஹோம் ப்ரீட் இந்தியன் நெரைட். இம்போர்ட்டட்லாம் கொஞ்சம் ப்ரீமியம், பட் அதுவுமே நம்ம அஃபோர்டபுளாக கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸிங்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி